அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பண்டிகைகள் பற்றி பார்க்கலாம் வாருங்கள். மாசி மகம் மார்ச் 12ஆம் தேதி. ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மகம் நட்சத்திரம் கூடிய நன்னாளில் கொண்டாடப்படுவதே மாசி மக திருநாளாகும். வருண பகவானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை சிவபெருமான் நீக்கிய திருநாளான மாசி மக நாளே தீர்த்தவாரி தினமாகும். அதனால் மாசி மாதத்தை தீர்த்தமாடும் மாதம் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக ஹோலி பண்டிகை பௌர்ணமி கிரிவலம் மார்ச் 13ஆம் தேதி. ஹோலி பண்டிகை இந்துக்களின் ஒரு வண்ண திருவிழாவாகும். இப்பண்டிகை குளிர்காலம் முடிந்து வரும் வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை ஆந்திர பிரதேசம் வட மாநிலத்தவர்களால் காம தகனம் அல்லது காம எரிப்பு என்ற பெயர்களாலும் சிறப்பிக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது. பௌர்ணமி என்றாலே சிவபெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதிலும் மாசி மாத பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். இந்நாளில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது சிறப்பு. இயலாதவர்கள் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று வரலாம். காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி. சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரின் ஆயுள் விருத்திக்காக இருப்பதே காரடையான் நோன்பாகும். இந்த நோன்பானது மாசி மாத கடைசி நாள் இரவு ஆரம்பித்து பங்குனி முதல் நாள் காலையில் முடிப்பார்கள். இதனை காமாட்சி நோன்பு, கௌரி நோன்பு, சாவித்ரி விரதம் என்ற பெயர்களாலும் அழைப்பர். பதிவிரதையான சாவித்ரி இறந்த தன் கணவன் சத்தியவானை யமனுடன் போராடி மீண்டும் உயிர் பெற செய்தாள். அதன் காரணமாகவே காரடையான் நோன்பு அனுஷ்டிக்கப்படுகிறது. உகாதி என்று அழைக்கப்படும் தெலுங்கு வருட பிறப்பு மார்ச் 30ஆம் தேதி. புதிய ஆண்டின் துவக்கத்தை, அதாவது தெலுங்கு வருட பிறப்பையே யுகாதி என்று அழைப்பார்கள். யுகா என்றால் யுகம் அல்லது ஆண்டு என்றும், ஆதி என்றால் துவக்கம் என்று பொருள்படும். இந்து புராணத்தின்படி பிரம்மதேவன் இந்த யுகாதி நாளில்தான் இவ்வுலகை படைக்கும் வேலையை தொடங்கினார் என்று பிரம்ம புராணத்தில் கூறப்படுகிறது. மார்ச் மாதத்தில் எந்தெந்த பண்டிகை எந்தெந்த நாளில் வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் தெரிந்திட செய்யுங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். மேலும் அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.